சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, நீ உரிமை கோரும் ஒன்று மீண்டும் உன்னிடமே வந்து சேரப்போகின்றது. ஏதோ ஒரு காரணத்திற்காக இப்பொழுது அது உன்னிடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது மீண்டும் உன்னிடமே வரப்போகிறது. சாயப்பா, இது எனக்கு சொந்தமானது, என்னிடம்தான் இருக்க வேண்டும் என்று கூறினாய் அல்லவா? உனக்கு சொந்தமானதை உனக்கே திருப்பித் தர நான் வந்திருக்கிறேன். நீ நினைத்த காரியம் வெற்றி அடையாவிட்டால், அதை நீ தோல்வி கண்டால் உனக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கின்றது. அதுபோலத்தான் இத்தனை நாட்களாக இது எனக்கு சொந்தம் என்ற நீ நினைத்த விஷயம் இப்பொழுது உன்னை விட்டு சிறிது சிறிதாக விலகிச் செல்வதை நினைத்து நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மன வலியை நான் எப்படி அறியாமல் இருப்பேன்? உன்னுடைய மன வலியை நான் எப்படி அறியாமல் இருப்பேன்? உனக்கான அனைத்தையும் நான் சரி செய்து தருகிறேன் என்று கூறினாலும் உன்னுடைய வலிகள் குறைந்த பாடு இல்லை. இருந்த போதிலும் பல கஷ்டங்களை நீ இது நாள் வரை தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டு தான் வருகின்றாய், கடந்தும் கொண்டு தான் இருக்கின்றாய். நான் நினைத்த காரியம் வெற்றி பெறும் வரை நான் நிச்சயமாக போராடுவேன். அப்பா என்று சொல்லிவிட்டேயே, பிறகு எப்படி உனக்கு தோல்விகள் வரும்? பாவம், நீ பிறர் மீது பாசம் வைத்து உன்னை நீயே துளைத்து விட்டாய். இன்று உனக்கு பரிவு காட்டுவதற்கு யாருமே இல்லை, ஆதரவு சொல்ல ஆள் இல்லை. நீ நிம்மதி இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. பட்டினியாக ஒரு நாளும் இருக்க வேண்டாம் குழந்தையே. இதையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று தானே உன்னை நீயே கேட்டு வருத்தப்படுகின்றாய். போதும், நீ வருத்தப்பட்டது. கண்ணீரை துடை. என் தங்கமே, மனதை ஊக்கப்படுத்து, தைரியமாக இரு. உனக்கு சொந்தமான விஷயம் நிச்சயம் உன்னை விட்டு செல்லாது. நிராகரிப்புகளை கண்டு மட்டும் நீ மனம் தளர்ந்து போகாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்று இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்றுதான் அர்த்தம். நீ என்னை வழிபட ஆரம்பித்து நான் உனக்கு துணையாக வந்தால்தான் இது அறியாமல் இன்னும் நீ என்னை தேடிக்கொண்டு இருப்பது ஏன் தங்கமே? நான் உன்னுடன் இருக்கும் பொழுது உனக்கு பயம் வேண்டாம். என் கண்ணீரின் ஈரமும் என் இதயத்தின் உள்ள வலியும் உங்களால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். பாபா என் கண்ணீரை துடைத்து என்னுடைய இதயத்தின் உள்ள பாரத்தை இறக்கி வையுங்கள் அப்பா என்று நீ கூறுவதன் அர்த்தம் எனக்கு எப்படி தெரியாமல் போகும்? நீ இழந்த உறவை நினைத்து தானே அப்படி சொல்கின்றாய். நிச்சயம் உனக்கான அந்த உறவு மீண்டும் உன்னிடமே வந்து சேரும். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. நீ எப்பொழுதும் நல்லது மட்டுமே நினைத்து கொண்டிரு. சாயப்பா எனக்காக இருக்கின்றார். அவர் எனக்காக அனைத்தையும் சரி செய்து தருவார். என்னை மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு கொண்டு செல்வார் என்று நீ என்னை முழுமையாக நம்பினாள். நான் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்று அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் செய்வேன். உன்னை மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ வைப்பேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. என்னுடைய குழந்தையை காப்பாற்றுவது எப்படி என்று கூட எனக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? நிச்சயம் உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன். ஓம் சாயரம். நன்றி, வணக்கம்.